இந்த மேஜிக் மேலே எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு காளி கார்டு உங்களுக்கு வந்திருக்கு பாருங்களேன். பியூட்டிஃபுல். வாங்க இந்த காளி கார்டில் உங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு பார்த்துடலாம். யாரோ ஒருத்தங்க உங்களை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா, புரியுதா? நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. யூ புட்டிங் யுவர் பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட். கமிட்டடாக ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஃபுல்ஃபில்லிங்காக ஒரு விஷயத்தை நடத்தணும்னு நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ யாரோ ஒருத்தங்க உங்களை ஸ்டாப் பண்ணுறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கண்ணை மூடி நினச்சி பாருங்கள். டக்குன்னு அந்த முகம் உங்கள் மனசுக்கு தெரியும். ஒரு புதிய மாதம், ஒரு புதிய தொடக்கம். அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காளி கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. அர்த்தா ஆஃப் காளிமா. அதாவது நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸோட இது எனக்கு நடக்கும், இதுதான் என்னோட இன்டென்ஷன், இதுதான் என்னோட பர்பஸ், இதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சரியான பாதையை நம்ம சூஸ் பண்ணுறது மிக கடினம். சரி, நம்ம சூஸ் பண்ணிட்டோம், இதுதான் என்னோட பாதைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில தடைகள் வரும் பாருங்கள். அர்த்தா ஆஃப் காளி, காளிமாவை நம்பி நம்மளால் முடியுன்ற எனர்ஜியை வச்சு நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு அழகான பாதை நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். அந்த பாதை, அந்த பாத்வே யாராலையும் க்ரியேட் பண்ண முடியாதான். இந்த பாதை முழுக்க உங்களுடைய நம்பிக்கை மற்றும் கமிட்மெண்ட், என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான் இந்த பாதையில் இருக்குமா. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு புரியுதில்ல? இதுவுமே ஒரு காளிமா கார்டு தான். பட் இந்த எனர்ஜி, இந்த ஆற்றல் ஒரு மேஸ்குலைன் எனர்ஜியாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஆற்றல் நம்மளுடைய இதயத்திலேருந்து அப்படியே ரேடியேட் ஆகுமா, அப்படியே அந்த வெளிச்சம் வந்து கண் கூச வைக்குமா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி. ஏன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் தேட் டு ப்ரொடெக்ட் யூ. உன்னோட பர்பஸ் என்னவோ நீ அதை நோக்கி போயிட்டே இரு. உன்னை தடுக்கிறவங்க தடுத்துக்கிட்டே இருக்கும், அவர்களை இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜை இந்த கார்டு நமக்கு கம்யூனிகேட் பண்ணுது. எல்லாருக்குமே முதல்ல அவங்களுடைய டிரெக்ஷன் என்ன, எந்த பாதையை நோக்கி அவங்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிட்டா அதில் வரக்கூடிய அந்த வலிகள்னால் பெயின் சொல்கிறேன், அதில் வரக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களும், ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லைல்ல, கண்ட்ரோலில் இல்லாத எல்லா விஷயங்களையும் நான் சமாளிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை வந்துருமா. இதுதான் இந்த கமிட்மெண்ட் அண்ட் ஃபேத். இந்த ரெண்டுத்தை பற்றியும் இந்த அர்த்தா ஆஃப் காளிமா கார்டு நமக்கு உணர்த்துது. ஸோ இது ரொம்ப நிறைய ஒரு மேஸ்குலைன் எனர்ஜி, அப்படியே டேஷிங்கான இன்ட்யூட்டிவான எனர்ஜியாக இருந்தாலும் அங்கங்கே ஃபெமினைன் எனர்ஜியும் காணப்படும். தட் இஸ் வெரி இன்ஸ்ட்ரக்டிவ். இது இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணாத அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கைக்கே ஒரு பர்பஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு காளிமா கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. இவ்வளோ பேர் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்குன்னா, ஐ திங்க் உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி எப்பேற்பட்ட எனர்ஜினா, எப்போதும் இந்த வாழ்க்கை எனக்கு செம்மையாக போர் அடிக்குது, எனக்கு புதுசாக பிறந்தேன், ஒரு ரீபர்த், எனக்கு புதிய வாழ்க்கை வேணும் அப்படின்னு உங்கள் மனசு கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு பாதையை தேடி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லா லெவல்ஸ்லேயுமே இல்லை எனக்கு இது போதும், இது எனக்கு வேண்டாம், எனக்கு புதுசாக ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னா, உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது என்ன தான் ஒரு வேதனை வலிகள் எல்லாம் இருந்தாலும் ஆக்சுவலி யூ ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் வாட் யூவ் பிகம். இல்லை, என்ன அடித்தாலும் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தான் உங்கள் டேரோ கார்ட்ஸ்லேயும் நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஏற்கனவே முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, இதெல்லாம் எனக்கு நடக்குது, இதெல்லாம் எனக்கு நடக்காது அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் ஒரு எஃபர்ட் போடுறீங்க. இது ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான விஷயமாக உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். ஐ திங்க் இந்த மெசேஜ் உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா சந்தேகங்கள் இருந்திருக்கு உங்களுக்கும். இது எனக்கு நடக்குமா, இந்த பாதை சரியாக இருக்குமா, எனக்கு சக்ஸஸ் வருமா, நான் சக்ஸஸ் க்ரியேட் பண்ணுவேனா, நிறைய சந்தேகங்கள். ஆனாலும் அந்த ஒரு குரல் உங்களை மோட்டிவேட் பண்ணுற குரல் கிடையாது. உங்களை நிறுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு குரலாக தான் நான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்க உங்களுக்கு. எல்லாமே உங்கள் தலைமையில் தான் விழுது. அது நீங்களாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை சிஸ்டம் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த பார்டரே நீங்கள் க்ரியேட் பண்ணி வைக்காதனால எவ்ரிதிங் இஸ் ஸோ ஓவர்வெல்மிங். அதையும் நான் பார்க்குறேன். இல்லை, இது இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் பண்ணணும், நீ இப்படி பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். இது உங்கள் இன்னர் வாய்ஸ் கிட்ட வந்து ஏன் இது இப்படி இருக்குது, ஏன் இது இப்படி இருக்குன்னு ஒரு நட்ஜ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கலன்ற ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அந்த
அந்த ஒரு ஸ்டாப், இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு புரியல. பட் இருந்தாலும் சரி, இதை தாண்டி நான் போனால் எனக்கு லைஃப் எப்படி இருக்கும், அது ஒரு டெட் எண்டாக வந்துருமா, நான் திருப்பி எப்படியுமே போக முடியாமல் மாட்டிப்பேனா, சரி வேறு வழி இல்லாமல் ஒரு சில பேரோட பேச்சையும் குமுறல்களையும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் உங்கள் காதில் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த யூனிவர்ஸோட மெசேஜ் உங்களுக்கு என்னென்னா, ஸ்டாப் லிஸ்னிங் டு ஆல் திஸ் நான்சென்ஸ். இந்த இதை சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்து அப்படின்ற மாதிரியான ஒரு கார்ட்ஸ் பார்க்குறேன். யூனிவர்ஸ் வந்து நமக்கு உண்மையாக தான் சொல்லும் இல்லையா. ரொம்ப அழகான கார்ட்ஸுங்க. உங்களுக்கு சரியான பாதையை இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாத்தையுமே ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு டேஜாவு மூமெண்ட் மாதிரி கூட இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேனே, என் வாழ்க்கையில் அதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்குது. பட் உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க தெரியுமா, இதெல்லாம் ஏற்கனவே நடக்கலை, ரியாலிட்டியில் நடக்கலை, பட் இதெல்லாம் நீ வந்து கற்பனை பண்ணி வச்ச விஷயங்கள் தான். எப்படி, இது நடக்கலைன்னா, இது நடக்காமல் போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இது நடந்துருச்சுன்னா என் வாழ்க்கை எப்படி மாறும், உங்களுடைய சந்தேகங்கள். ஆனால் நான் திருப்பி ஒன்று சொல்கிறேன், யாரோ ஒருத்தவங்க உங்களை ஸ்டாப் பண்ணுறாங்கன்றது உங்களுடைய குரலில் வேறு யாரோ தான். அது யாருன்றதை கவனிக்க ஆரம்பிங்க. பட் ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்குதில்லை. நடக்குதுன்னு நினச்சாலும் சரி, நடக்காதுன்னு நினச்சாலும் சரி, தட் இஸ் பிகாஸ் யூ ஆர் வெரி வெரி பவர்ஃபுல். உங்கள் எண்ணங்கள், உங்கள் காஸ்மோஸ், எவ்ரி திங் இஸ் கம்யூனிகேட்டிங் டு யூங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக ஆயிட்டீங்க. யூ ஆர் பேயிங் அட்டென்ஷன். இப்போ தான் கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்க. இந்த பாதை சரியா, இந்த பாதை சரியில்லையா. பாருங்களேன், அந்த பாதை அப்படின்ற போது எவ்வளோ அழகாக அர்த்தம் ஆஃப் காலி கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. சி, தெர் இஸ் நோ டினைங். எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல மற்றவர்கள் சொல் பேச்சை கேட்டு தான் நடக்கணும். ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. வி கீப் லிஸ்னிங் டு அதர்ஸ் அண்ட் அதுபடி தான் நம்ம வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. பட் எல்லா நேரமும் நம்ம எல்லார் சொல்கிறதையும் கேட்கணும் அப்படின்றது வந்து நமக்கு இன்ட்யூட்டிவாக ஒரு சில விஷயம் தோணும்ல, வேண்டாம் அவசரப்படாத, இது எப்படி போகுது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்யூட்டிவாக ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பேயிங் அட்டென்ஷன். முதல்ல உங்கள் குரலை நீங்கள் கேளுங்க. பிகாஸ் லைஃப் கேன் பி வெரி டிஸ்ட்ராக்டிங். நான் எப்போவுமே சொல்வேன், நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம், அந்த நேரத்தில் கரெக்டாக வேறு யாரோ வருவாங்க, இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் எல்லாமே அன்சர்டனாக இருக்கிற இந்த நேரத்தில் when things are getting more difficult, உங்களுக்கான குட் நியூஸ், நீங்கள் வளர போகிறீங்க. எந்த பாதையை சூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் அர்த்தா ஆஃப் காலி கார்ட்ஸ் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய எஃபர்ட், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வரக்கூடிய சைன்ஸை பார்க்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். நமக்கு உறவுகள் முக்கியம். உறவுகள் தான் நம்ம வாழ்க்கையோட முதுகு தண்டுன்னு கூட சொல்லலாம். பட் எந்த உறவு உங்களுக்கு வேணும், எந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்துது, எந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுக்குது, எந்த உறவு உங்களுக்கு பாடங்களை சொல்லி கொடுக்குது, எந்த உறவு உன்னை ப்ரோக்ரெஸ்ஸாக போக வைக்குது, இதெல்லாம் யோசித்து உங்களுடைய உறவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாதம் இந்த மே மாதமாக நான் பார்க்குறேன். இப்போ கண்ண மூடி பாருங்கள், யார் உங்களை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? தே ஆர் ஹோல்டிங் யூ பேக்குங்க. உங்களை டைட்டாக பிடிச்சி வச்சுட்ருக்காங்க. நீங்கள் எங்களை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க ரெகுலராக, இவங்க என்னை ஸ்டாப் பண்ணுறாங்க, என்னை ஃபோக்கஸ் பண்ண விட மாட்டுறாங்க, எனக்கு நிறைய சேலஞ்சஸ் கொடுக்குறாங்க, எனக்கு அந்த ஒரு டிசிப்ளினை என்கிட்டேருந்து கம்மி பண்ணுறாங்க, என்னை பயமுடுத்துகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் நினைக்கிறதுனா இந்த கார்ட்ஸ்லேயும் வருதுன்னா இந்த கார்ட்ஸையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் சர்டன் திங்ஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு டேக்கிள். ஓகே, லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு கேரக்டரை வந்து உங்கள் வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணுறத தடுக்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து நீங்கள் குட் பை சொல்லுங்கள். தே டோன்ட் மேட்டர் டு யூ எனி மோர். இஃப் தே மேட்டர் டு யூ, then life will be very very difficult. ஒரு தப்பான இடத்துல நீங்கள் ரொம்ப ப்ரீ ஆக்குப்பைடாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு பிரிக்கிறது தான் இந்த மாதத்துடைய உங்களுக்கு முக்கியமான வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாரோடைய எனர்ஜியோட இந்த மேலே நீங்கள் மேட்ச் ஆகுறீங்க, யாரோட எனர்ஜியில் நீங்கள் மேட்ச் ஆகலைன்றதை கவனிக்க ஆரம்பிங்க. I think it's time to talk இல்லையா, பேச ஆரம்பிங்க. Thank you and bye from R, and as always keep smiling.